வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சூப் பார்க்க போகிறோம். சிக்கன் சூப் செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் போல் சிக்கன் எடுத்து சூப் சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்மால் பீசஸாக, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, மிதமான அந்த மீடியம் சைஸில் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஆயில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. கார்ன் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு கார்ன் எடுத்திருக்கேன். ஏன்னா பிளெயின் சிக்கன் சூப் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கார்ன் ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ ஒரே ஒரு டீஸ்பூன் போல் கார்ன் எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் ஒரு 5 பல்லு போல் கார்லிக் எடுத்து நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு போல் இஞ்சி எடுத்து தோல் சீவி ஃபைனாக நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் அருவே எடுத்து வச்சுருக்கேன். பெப்பர், பிளாக் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன் ஸ்டார்ச் 2.5 டீஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி சிக்கன் சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சின்னதாக சாஸ் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஜஸ்ட் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் எண்ணெயில் மிதமான தீயில் நல்லா ஸ்டீர் பண்ணி விடுங்க, கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் சூப்புக்கு கார்ன் தான் ஆட் பண்ணணும்னு மஸ்ட் கிடையாது. உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கணும், நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைனாக கூட செஞ்சுக்கலாம். இதே ப்ராசஸ், எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சுக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், இது போல் வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ 2 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். சிக்கனில் இருந்து அந்த ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியே வரணும். ஸோ பாருங்கள், சிக்கன்லேருந்து நம்மளுக்கு அந்த ஜூஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு 500 ml போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். தண்ணி சேர்த்துருக்கு அப்புறமா இது 15 நிமிஷம் போல் நல்லா கொதித்து நம்மளுக்கு அந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸ் மொத்தமாக, எசன்ஸ் மொத்தமாக நம்மளுக்கு தண்ணியில் பிரிஞ்சு வரணும். ஸோ 15 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வைங்க. 1/2 லிட்டர் தண்ணி நம்மளுக்கு கிட்டத்தட்ட 300 ml தண்ணி போல் வரணும். 200 ml தண்ணி நம்மளுக்கு ரிடக்ஷன் ஆகணும். ஸோ ரிடக்ஷன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம பெப்பர் ஆட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், தண்ணி நம்மளுக்கு வற்றி வந்துடுச்சு. ஸோ எனக்கு 150 ml போல் தண்ணி வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணணும். எடுத்து வச்சு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுங்கிறதுனால எடுத்து பெப்பர் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுடைய எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. பாருங்கள், இன்னும் ஒரு 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். ஏன்னா இந்த பெப்பருடைய எசன்ஸ் சிக்கனுக்கு போகணும். ஸோ அதுக்கு 3 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ மிளகுத்தூள் ஆட் பண்ணி 3 நிமிஷம் போல் மிதமான தீயில் இருந்துருச்சு. இப்போ நம்ம கார்ன் ஸ்டார்ச் மிக்சரை நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்த கார்ன் ஸ்டார்ச்சில் தண்ணி சேர்த்துருக்கேன், ஆட் பண்ணிடலாம். மிதமான தீயில் தான் இருக்கணும் கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணும்போது. கார்ன் ஸ்டார்ச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சூப்பி கன்சிஸ்டன்சி வரத்துக்கு தான் நம்மளுக்கு கார்ன் ஸ்டார்ச் நம்ம ஆட் பண்ணுறோம்.
உங்களுக்கு கார்ன் ஸ்டார்ச் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் போல் மிதமான தீயில் இருக்கட்டும். இதை பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த சூப்பி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த திக்னஸ் கொடுக்கும். ஸோ பாருங்கள், கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணி மிதமான தீயில் 1 மினிட் போல் வச்சுட்டு இருந்தேன். சிக்கன் சூப்புடைய பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து அணைச்சிடலாம். பாருங்கள், கலக்கலான சிக்கன் சூப் உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த நியூ இயருக்கு கட்டாயமாக இந்த சூப்பை வச்சுக்கோங்க. நம்ம என்னதான் பார்ட்டி பண்ணாலும் ஒரு கலக்கலான சூப் குடிச்சிட்டு படுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. எந்த ஒரு இந்த வின்டரில் வந்து நம்மளுக்கு கோல்டும் அட்டாக் ஆகாது. இந்த கலக்கலான சூப் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனை சொல்லிவிடுங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.